கம கமன்னு கல்யாண வீட்டு சாம்பார் நல்லா டேஸ்ட்டாக வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஒரு குக்கரில் 1 கப் அளவுக்கு துவரம்பருப்பு சேர்த்துட்டு 2 டைம் நல்லா கழுவிட்டு கொஞ்சமாக தண்ணி கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு ஒரு 4 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. வேக வச்ச பருப்பை இந்த மாதிரி நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க. 3 வரமிளகாய் சேர்த்துட்டு லைட்டாக வறுத்துட்டு ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சிருக்க காய்கறி சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம சேர்த்துருக்கிற காய்கறி எல்லாம் நல்லா 80% வெந்ததுக்கு அப்புறமா கரைச்சி வச்சிருக்க புளி தண்ணியை இது கூடவே சேர்த்துக்கலாம். புளி தண்ணி சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க. புளியோட பச்சை வாசனை போனதும் நம்ம மசிச்சு வச்சிருக்க பருப்பு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு ஒரு மாங்காவை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. மாங்காய் சேர்த்துட்டு 2 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா கொஞ்சமாக வெல்லம் கொத்தமல்லி தூவி இறக்குனீங்கன்னா டேஸ்டான சாம்பார் ரெடி.